வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வீடு சுத்தம் பண்ண போறோம். அதைத்தான் இன்னைக்கு ஒரு vlog-ஆ பண்ண போறோம். இந்த வீடு எப்படி இருக்குங்கிறத நீங்களே பார்க்கலாம். நோன்பு ஸ்டார்ட் ஆக போகுது, அதுக்குள்ளே வீட்டை ஓர்சல் பண்ணணும். சில பல சேஞ்சஸ்லாம் பண்ணலான் இருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் இந்த க்ரீன் ஸ்க்ரீனு. சரி வாங்க பார்ப்போம். ஸோ கைஸ், இதான் நம்ம ஸ்டுடியோ தான் ஃபஸ்ட்டு ஓர்சல் பண்ண வேண்டியது இருக்குது. எக்கச்சக்கமான வேலைகள். இந்த சைடு ஓகே, ஓரளவுக்கு பெட்டர். டிவி எல்லாத்துக்கு மேலே ஓட்டாச்சு. இதை நம்ம புதுசாக வாங்கி வச்சுக்க க்ரீன் ஸ்க்ரீன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ரேக்கு, இந்த டேபிள், இதெல்லாம் பார்த்தாவே தலை சுற்றுதே. இங்கிட்ட இருந்து இப்போ தான் கொஞ்சத்தை தூக்கி போய் வெளியே போட்டிருக்கேன். இதெல்லாம் இப்போ தான் தூக்கி வெளியே போட்டிருக்கேன். அண்ட் ஆல்சோ இந்த ரூமும் நாரி கிடக்குது. இங்கே பாருங்கள். ஸோ எல்லாமே நாரி கிடக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடம் எப்படி நாரி கிடக்குது. ஸோ அந்த டேபிளை இந்த இடத்துல தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, நம்ம இப்போ க்ளீன் பண்ணுற ப்ராசஸை தொடங்குவோம். இது எப்படி இழுக்கும் வாங்க, ஒன் பை ஒன்னாக செய்வோம். ஸ்டாண்டு வேறு இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டுடியோவை தான் ரெடி பண்ண போகிறோம். என் மெண்டில் தூசி பிடிச்சி கிடக்குது. இதெல்லாம் தூசி பிடிச்சி கிடக்கிற இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். அண்ட் ஆல்சோ இந்த ஒரு ஏரியா, இதை க்ளீன் பண்ணணும். சரி வாங்க, ஒன் பை ஒன்னாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சு. நம்ம திருப்பி உள்ள போவோம். கம் ஆன் காய்ஸ், இது ஒன்றும் ஆகாது, இது அப்படியே கிடக்கட்டும். இவனை எடுத்துட்டு போய் நம்ம அந்த ரூம்ல வச்சிட்டா எப்படி இருக்கும்? இவன்லாம் லாக்டவுனுக்காக வாங்கினவன், அதுக்கப்புறம் யூஸே இல்லை, வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த குப்பையை நீங்களே பாருங்களேன். இன்னும் எக்கச்சக்கமான குப்பையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இது நான் இன்னும் உங்களுக்கு முழுசாக காட்டுறேன். இன்னும் நிறையா இருக்கு. எனக்கு இந்த ஒரு ஏரியாவை பார்த்தா தான் தலை சுற்றுது. ஹே காய்ஸ், ஃபைனலி நம்ம ரூமை காலி பண்ணியாச்சு. இனிமே தான் ஆட்டமே. வெயிட் பண்ணி பாருங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம ரூமை ரெடி பண்ணியாச்சு. நம்ம ஸ்டுடியோ வந்து முன்னாடி குப்பை கடங்காட்ட கிடந்துச்சு. அதை ஒரு வழியாக க்ளீன் பண்ணி சுத்தமாக்கி ஒரு பிரம்மாண்ட லுக் இல்லைனாலும் ஒரு அளவுக்கு லுக்காக கொண்டு வந்துட்டோம். ஸோ ரேக்கெல்லாம் ஆல்ட்ரா அடுக்கி எல்லாமே கரெக்டாக வச்சு முடிச்சிட்டோம். ஓரளவுக்கு ஒர்க்கை முடிச்சிட்டோம். ஸோ இதை முடிக்கிறக்கே எனக்கு ரொம்ப நேரம் இழுத்துருச்சு. ஸோ என்னோடய ப்ரொஜெக்டர் ஏரியாவுமே ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் க்ளீனாக இருக்கிற மாதிரி எனக்கே உள்ளுக்குள்ளே ஒரு ஃபீல் வந்துச்சு. இந்த ஏரியாலாம் பார்க்கணும், கச்சா முச்சான்னு கிடந்துச்சு. அப்புறம் இந்த ரூம் ஆல்சோ ரொம்ப கஜமுஜான்னு கிடந்தது எல்லாமே க்ளீன் பண்ணி ஒரு ஓரமாக டேபிளையும் ஒதுக்கியாச்சு. ஸோ பக்காவாக ரெடி பண்ணி ரேக்கெல்லாம் க்ளீன் பண்ணி என்னால் என்ன முடியுமோ அவ்வளோ சிறப்பாக பண்ணிட்டேன். ஸோ இது உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மொத்தமாக என் ஒர்க்கை முடித்து பார்க்குறக்கு பார்த்திங்கன்னா மதியானம் ஸ்டார்ட் பண்ணேன், நைட்டு 3 மணி ஆயிடுச்சு. ஸோ நுர தள்ளிடுச்சு. ஸோ மறக்காமல் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா.